நாம் வழக்கமாய் ஏற்கனவே பல நாட்கள் பரலோகத்தை தியானித்தபடியால் நாம் இந்த நாளிலும் பரலோகத்தை குறித்து சற்று தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 73 24 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அது தாவீதினுடைய ஜெபம். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். மரணத்துக்கு பதிலாக தாவீது சொல்லுகிறார், உம்முடைய மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், சேர்த்துக் கொள்வீர், உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நான் காணப்பட வேண்டும். இந்த செய்திக்கு முன்பாக போதகர் பாலியங்கிச்சோ சொன்ன ஒரு சாட்சி, அவருடைய கிளை சபையினுடைய போதகரை பற்றிய அவர் சொல்லும்போது இது 100% உண்மையானது என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு உதவி போதகர் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பேர் கிங் சாம். நல்ல உண்மை உத்தமான ஊழியக்காரர். கணவனும் மனைவியும் 2-3 சின்ன பிள்ளைகளுமாக நல்ல கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மனைவி சுகவீனமானார்கள். ஒன்றும் பலிக்கவில்லை. அது கர்த்தருடைய வேலையோ என்னமோ தெரியவில்லை. அவர்கள் மரித்து விட்டார்கள். ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். கொரிய தேசத்திலே இந்தியா தேசத்தை மாறி தட்டையான கல்லறை இருப்பதில்லை. அந்த கல்லறை குவிந்து வளைந்து இருக்கும். அந்த அம்மா இறந்த ஒரு 5 நாட்கள் கழித்து அந்த பிரேதத்தை பார்க்க வேணும், அடக்கம் பண்ண இடத்தை பார்க்க வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் விடாமல் சண்டை போட்டபடியால், அப்பாவை தொந்தரப்படுத்தினபடியால் அவர் அந்த 3 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஊருக்கு போகிற அந்த கல்லறைக்கு போகிற ஒத்தடி பாதை வழியாக மரங்கள் செடிகளுக்குள்ளாக அந்த கல்லறைக்கு போனார். அப்போது மழை தூறிக்கொண்டிருந்தது. கல்லறைக்கிட்டே போன உடனே பிள்ளைகள் பார்த்தார்கள், அப்பா 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 கல்லறை வெடித்திருக்கிறது. அம்மா உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். அம்மா இன்னமோ உள்ளே இருக்கிறது போல ஒரு அசைவு எங்களுக்கு தெரிகிறது. தயவு செய்து கல்லறை உடனே தோண்டி அம்மாவை உயிரோடு எழுப்புங்கள். புதைத்து 5 நாட்கள் ஆகிவிட்டன. அவர் சொன்னார், இல்லை பிள்ளைகளே, நம்ம தானே அம்மாவுடைய உயிரற்ற சடலத்தை குளிப்பாட்டி பெட்டிக்குள்ள வைத்தோம். அம்மா எழுந்து வர முடியாது. அம்மா பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்கள். அம்மா கல்லறைக்குள்ளே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்கவே இல்லை. விடாப்பிடியாய் அப்பாவை தொந்தரவு பண்ணினது. கல்லறை எப்படி தோண்டுவது, எப்படி திறப்பது, உள்ள அழுகி போன சரீரத்தை எப்படி வெளியே கொண்டு வருவது, பிள்ளைகளை அந்த கல்லறையிலிருந்து வீட்டு கொண்டு போவதற்குள்ளாக அவர் படாத பாடுபட்டார். மனைவியை இழந்த துயரம் ஒரு பக்கம், சிறு பிள்ளைகளை எப்படி காப்பாற்றி படிக்க வைத்து
ஆளாக்குவது என்ற துயரம். இந்த பிள்ளைகள் இரவும் பகலும் தாயை பற்றி பேசிக்கொண்டும் அழுது கொண்டும் சோர்ந்து விழுந்து விழுவதை பார்த்ததும் அவருக்கு மிக வேதனையாய் இருந்தது. ஒரு வாரம் கடந்து சென்றது. அவருக்கே ஆறுதல் படுத்த முடியவில்லை. தனக்கே ஆறுதல் இல்லாத நிலையில பிள்ளைகளை ஆறுதல் படுத்த என்னவென்று தெரியவில்லை. திடீரென்று அவருடைய ஜெப அறையிலே வேதம் வாசித்து கொண்டிருந்த போது நெஞ்சில யாரோ ஈட்டி எடுத்து இருதயத்தில் குத்துவது போல உணர்ந்தார். அந்த குத்து அவரை ஊடுருவி சென்றது. ஒரு பயங்கர ஹார்ட் அட்டாக். கீழே விழுந்தார், மரித்து போனார். தலைமை போதகராக பால் ஏங்கிச்சோ இறந்தபடியால் அவருக்கு தந்தி கொடுத்தார்கள். அவர் வர பிந்தினது. ஆகவே அந்த பிரேதத்தை குளிப்பாட்டி பெட்டிக்குள்ளே வைத்திருந்தார்கள். நேரம் கடந்து போய் கொண்டிருந்தது. அவர் இறந்த உடனேயே அவருடைய ஆவி அவருடைய சரீரத்திலிருந்து வந்தது. அப்போது பரலோகத்திலிருந்து 3 நட்சத்திரங்கள் கீழே விழுவது போன்று அவருக்கு தோன்றினது. கிட்ட 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 வந்து பார்த்தால் அது நட்சத்திரங்கள் அல்ல, 3 தேவ தூதர்கள். அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்து உன்னை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார், எங்களை அனுப்பினார். உடனே புறப்படு. பிள்ளைகளெல்லாம் அழுவதற்கு பலன் இல்லாமல் தகப்பனுடைய பிரேத பட்டியை சூழ்ந்திருந்தார்கள். அந்த 3 தேவதூதர்களும் ஒருவன் முன் போனான், இன்னும் 2 பேர் பக்கத்தில் வந்தார்கள். நாம் வட துருவத்துக்கு போய் அங்கிருந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரும் பாதை, அது வேகமாய் போகக்கூடிய ஊர்ந்து மேலே செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு போல, ஆங்கிலத்தில் எஸ்கலேட்டர் என்று சொல்லுவார்கள். படியில் ஏறி நின்னா போதும், அதுவே மிஷின்ல ஓடி 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 உயரத்துக்கு கொண்டு போகும். எல்லாருமாக பரலோகத்துக்கு போகும்போது பெருந்திரள் கூட்டம் அந்த பரலோக வாசலை நின்று அல்லேலூயா என்று பாடி அவரை வரவேற்றார்கள். பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் மகிமை. மகிமை என்றால் ஜோதி பிரகாஷ் தங்கத்தை உருக்கி காய்ச்சினது போல எதை பார்த்தாலும் மகிமை. அந்த தேசமே ஒரு மகிமையின் தேசம். பிதாவை குறித்து அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கும் போது, ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியில் காரானூரில் குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார். குமாரன் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, பிதாவின் மகிமைக்கு ஒப்பானவர். பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர்? 1 பேதுரு 4:14 அவர் மகிமையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறவர். சரி, அவரை முதல்ல அழைத்து கொண்டு போகும்போது வட துருவத்திலிருந்து கொண்டு போனார்களாம். ஏன் வட துருவம் என்று அவருக்கு ஒன்று புரியவில்லை. சங்கீதம் 48:2 வாசிக்கும் போது, வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் மிக அழகான வடிவமான ராஜாதி ராஜனுடைய நகரம். பரலோக வாசல்ல எண்ணற்ற பரிசுத்தவான்கள் தேவதூதர்கள் ஹல்லேலூயா என்று பாடி அவரை மிகவும் சந்தோஷத்தோடு வரவேற்றார்கள்.
இவர் பரலோகத்துக்குள்ளே கால் வைத்து நடந்ததும் திடீரென்று பார்த்தால் தாவீது ராஜாவை அங்கே பார்த்தார். தாவீது ராஜா சந்தோஷமாய் முன் வந்து அவரை கை குலுக்கி, பரலோகத்துக்கு உன்னை வரவேற்கிறோம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். இந்த பரலோக வாசலை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு தேவ மனிதன், அவருடைய உள்ளத்தில் தெரிந்தது இதுதான் ஸ்தேவான் என்று. ஸ்தேவானை பார்த்ததும் அவருக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆசை. உம்மை கல்லெறிந்து கொல்லும் போது எல்லாருமை பார்த்து நர நர என்று வெறுப்பை உமிழ்ந்த போது, கோப வெறியோடு பெரிய பெரிய கற்களை எடுத்து உம்முடைய தலையிலே மாறி மாறி எரிந்த போது எப்படி ஃபீல் பண்ணீர் என்று சர்ச்சில் நான் அதை பற்றி பலமுறை பேசி இருக்கிறேன். இன்றைக்கு நேரில் பார்க்கிறேன். மனவேதனையா இல்லையா? அவர் சொன்னார், எனக்கு ஒரு வேதனையும் தெரியவில்லை. நான் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இயேசு எனக்காக எழும்பி நின்றதை பார்த்தேன். அவருடைய முகத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு ஆனந்த பரவசம், அவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று. என் மேல கல் விழுந்ததோ, மண்டை உடைந்ததோ, கண்கள் பிதுங்கி வெளியே வந்ததோ ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொருவராய் பார்த்தார். அப்படியே முன்னால் போகும்போது பரலோகத்தை செழிப்பாக்குகிற ஒரு ஜீவ நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை அவர் பார்த்தார். அந்த வீதி அவ்வளவு அழகு, அந்த ஜீவ நதி கொள்ளை அழகு. தொழான பரிசுத்தவான்கள் அந்த ஜீவ நதி கரை ஓரமாய் அமர்ந்து மிக அழகான ஆசனங்களிலே கம்பீரமாய் வீட்டிருந்து ஒவ்வொருவருக்கொருவர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு துதித்து கொண்டு பாடிக்கொண்டு இருந்தார்கள். இவர் ஒரு பழத்தை எடுத்தார், பறித்தார். அதனுடைய வாசனை ருசித்த போது உலகத்தில் இல்லாத அவ்வளவு ருசி. அவர் சொல்லுகிறார், அந்த பழத்தை புசித்தது என் சரீரம் முழுவதுமே ஒரு வாசனையால் நிரம்பி இருந்தது. பரலோகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய இசை ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அந்த அழகிய மெல்லிய இசை, மறுபக்கம் அந்த பழத்தில் வந்த நறுமணம், இன்னொரு பக்கம் அந்த பழத்தின் மகிமையான ருசி என்னுடைய இருதயத்தை கவர்ந்தது. அப்பொழுது இயேசு அங்கே வந்தார். மிகுந்த புன்முறுவலோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு ஒவ்வொருவரை பற்றி ஆராய்ந்து எல்லாருக்கு வெட்ட வெளிச்சமாய் இருந்தது. நாம் பிதாவை ஆராதிக்க போவோமா என்று கூப்பிட்டார். ஆகவே இந்த தேவனுடைய மனிதனும் கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு பெரிய ஆராதனை கூடம், பெரிய ஆடிட்டோரியம் போல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம், குதித்தும் துதித்தும் நடனமாடியும் பிதாவாகிய தேவனை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கண்மலை வெளிச்சம் தருகிற மகிமையாகவே தோன்றினதை தவிர அவருடைய உருவம் ஒன்றும் வெளிக்கு தெரியவில்லை. ஆராதனைக்கு பாத்திரராக அவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஒரு பெரிய கண்மலைக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறதை புரிந்தார்கள். கொஞ்ச நேர ஆராதனையில கலந்து கொண்ட பிறகு இயேசு இவருடைய அருகில் வந்தார். உனக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது, நீ பூமிக்கு சீக்கிரமாய் திரும்பி போக வேண்டும். உன்னை அடக்கம் பண்ணுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
நீ துரிதப்படு என்று சொன்னார். இவர் சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய மனைவி மரித்துங்க வந்து விட்டாள், அவளை நான் பார்க்க வேண்டும், பார்க்க சந்தர்ப்பம் கொடுங்கள். ஆகவே ஆண்டவர் அந்த தேவனுடைய மனிதனையும் அந்த 3 தேவதூதர்களையும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல கொண்டு போனதும் அங்கே உள்ள பெரிய பெரிய கதவுகள் திறந்தன. அங்கே இங்கே பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாசஸ்தலங்களிலே இளைப்பாறுகிற ஒரு இடம். இவர் பார்க்கும்போது அவருடைய மனைவி அங்கே இருந்து மிக வேகமாய் ஓடி வந்தாள். பூமிக்குரிய ஒரு உடையும் இல்லை, முழுக்க முழுக்க மகிமையால் செய்த, அதை வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவு அழகான ஒரு ஆடை உடுத்தி வந்தாள். செழித்த முகமாய் வந்தாள். வந்ததும் அவரை பார்த்து சொன்னாள், இவ்வளோ மகிழ்ச்சியான இடம், நீங்க பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை, அந்த மழையிலே நனைந்து என்னுடைய கல்லறை அண்டை பிள்ளைகள் வந்து தேம்பி தேம்பி அழுததை பார்த்ததும் நான் இயேசு நாதட்ட போய் என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படி, என் பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி சொல்லி, நான் ஜீவனுள்ளவனாய் உள்ளவளாய் பரலோகத்தில் இருக்கிறேன், என் கணவனை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். ஆகவே அவர் கிருபையாய் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இவர் பார்க்கிறார், பூமியிலே அவருடைய மனைவி குள்ளமாய் இருப்பாள், அவ்வளவு அழகாகவும் இருக்க மாட்டாள். ஆனால் இப்போது அவருடைய சாயல் முற்றிலும் மாற்றப்பட்டு இயேசுவை போல பிரகாசமாய் இருக்கிறாள். பரலோகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. கிட்டே போனவர் வழக்கம் போல கை கொடுப்பதற்காக மனைவி கையை பிடிப்பதற்காக தன் கரத்தை நீட்டினார். அவள் சொன்னாள், இல்லை, நீங்கள் இன்னும் பூமியின் சாயல்ல தான் இருக்கிறீர்கள், இப்போது என்னால் உங்களுக்கு கை கொடுக்க முடியாது, மகிமை சாயல்ல மகிமையின் ரூபத்தின்படியே வருவரை பொறுத்திருங்கள். ஆகவே அவள் சொன்னாள், நீங்கள் பூமிக்குரிய இருக்கிற நிலைமையில வேற, பரலோகத்தின் நிலைமை முற்றிலும் மாறினது. அப்போது அவரை கவனித்தாள். மனைவியினுடைய கழுத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய தழும்பு உண்டு. ஆனால் தழும்பு இருந்த இடத்துல ஒரு ஜொலிக்கிற வைரம் இருந்ததை கண்டார். புத்த மார்க்கத்திலிருந்து அவள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்தபோது அவருடைய மனைவியின் தகப்பன் பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து, சவுக்கு கட்டை எடுத்து கழுத்தோடு அடித்தபடியால் அந்த காயம் ஆற பல வருடங்கள் ஆனது. இப்போது பரலோகத்தில் அந்த காயங்களால் வைரம் போல மின்னிக் கொண்டிருந்தது. அங்கே உள்ள தேவதூதன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னான், பூமியில ஆண்டவருக்காக பாடுபடுகிறவர்களுக்கு அந்த காயங்களும் தழும்புகளுமே கிரீடமாய் மாறும், விலையேறப்பட்ட வைரமாய் மாறும். தன்னுடைய மனைவியுடைய வீட்டை பார்த்தார். ஆண்டவர் எட்டி எழுப்பி மிக 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 அழகான ஒரு வீடு. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே, என்னுடைய வீட்டை நான் பார்க்கலாமா? மனைவியை பார்க்க எனக்கு கிருபை செய்தது போல பரலோகத்திலே நீர் எனக்கு எழுப்பியிருக்கிற வாசஸ்தலத்தை பார்க்கலாமா? ஆண்டவர் கூட்டிக் கொண்டு காண்பித்தார். அது ரூஃப் மட்டும் வந்திருக்கிறது, மேல் கூரை போடப்படவில்லை. ஒவ்வொரு இன்ச்சாய் ஆண்டவர் அலங்கரித்திருந்தார். ஆனாலும் இவருக்கு ஒரு மனவேதனை. தன்னுடைய மனைவி வீட்டை போல அவ்வளவு பெரிதாக இருக்கவில்லையே, ஏன் ஆண்டவரே என்று கேட்டார்.
ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மனைவி உன்னை விட மிக அருமையாய் ஆத்தும பாரத்தோடு ஆஸ்பத்திரியிலும் வீதியிலும் வீடுகள் தெருக்கள்லையும் ஆத்துமாக்களை சந்தித்தாள், கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள். எனக்காக அவள் எடுத்த பிரயாசம் உன்னுடைய பிரயாசத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. இன்னும் உனக்கு நாட்கள் இருக்கிறது. இனி உனக்கு கிடைக்கிற நாளெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி உன்னை ஒப்புக்கொடு. இன்னும் முயற்சி செய். இன்னும் பரலோக ராஜ்யத்துக்காக பாடுபடு. அப்போது மகிமையுள்ள வாசஸ்தலமாய் இது மாற்றப்பட்டு இருக்கும். பக்கத்தில் இருந்த ஒரு வாசஸ்தலம் நிறைவடைந்திருந்தது. இவர் கேட்டார், அது யாருடையது? ஆண்டவர் சொன்னார், இதுதான். உன்னுடைய ஆலயத்தில் பெஞ்சு இஞ்செல்லாம் தூக்கி போட்டு அது காலையில் ஆலயத்துக்கு வந்து அதை பெருக்கி அதை வாஷ் பண்ணி ஸ்வாப் பண்ணி இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிற அந்த சகோதரியுடையது. மகிமையான வீடாயிருந்தது. அவர் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினார், எவ்வளவு காலம் பூமியில் இருப்பேனோ பரலோகத்துக்காகவே வாழ்வேன். என் மனைவி வந்து சென்ற இடத்துல நானும் என்னுடைய பிள்ளைகளும் வரணும். என் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் திருப்பவும் அவரோடு வந்த 3 தேவ தூதர்களை பார்த்து சொன்னார், நேரமாகிவிட்டது, சீக்கிரமாய் பூமி கொண்டு போங்க, இல்லாவிட்டால் பிரேதப்பட்டியை மூடி புதைக்க கொண்டு போய் விடுவார். ஆகவே பரலோகத்தை விட்டு இறங்கும்போது திடீரென்று அவருடைய கண்கள் ஆபிரகாமை பார்த்தது. அவரை பார்த்த உடனே யாரும் அவருடைய அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. அவருடைய உள்ளத்தில் உடனே தெரிந்தது இது ஆபிரகாம் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 கடைசியில் எழுதுகிறார், இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள், அப்பொழுது அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வோம். மருப மலையிலே எலியாவும் மோசே வந்தபோது இவர்தான் மோசே என்று ஆண்டவர் அறிமுகம் செய்யவில்லை. இவர்தான் எலியா என்று சீஷரிடத்தில் சொல்லாமே பார்த்த உடனே அவர்கள் எலியா மோசே என்பதை புரிந்து கொண்டார்கள். அதுபோல பரலோகத்துக்கு போகும்போது வேதத்தில் பார்த்திராத கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருந்தாலும் இவர்கள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தவர்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா சீனாவில் உள்ளவங்களா, உடனே நம்முடைய அறிவு அவர்களை புரிந்து கொள்ளும். ஆபிரகாம் பார்ப்பதற்கு வயதான தாத்தா போல வெண் தாளடியோடு வெண் தலைமயிரோடு காணப்படவில்லை. ரொம்ப இளமையாக ஒரு 25 வயது வாலிபனை போலத்தான் அவர் தோன்றினார். பரலோகத்தில் வயது சென்றவர்களும் இல்லை, அங்கவீனர்களும் இருப்பதில்லை. ஆபிரகாமை பார்த்ததும் இவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் இவரை பார்த்து சொன்னார், உலகத்து முடிவுக்கு வந்துவிட்டீர்கள், இனி காலம் செல்லாது. ஜனங்கள் கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அதை பார்க்கிலும் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஜனங்கள் ஒருவராவது பரலோகத்தை மிஸ் பண்ணிவிடக்கூடாது. ஒருவராவது அக்கினியும் கந்தகமும் எரிகிற பாதாளத்துக்கு சென்று சேர்ந்து விடவே கூடாது. இயேசுவின் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று அவர் டாட்டா காட்டினார். அடுத்த நிமிடம் அவருடைய சரீரம் வட துருவத்துக்கு வந்து நேராக தன்னுடைய வீட்டு கூரை வழியாக உள்ளே பிரவேசித்தது. பாடியில் உயிர் வந்து எழுந்த உடனே அதுவரை கூடியிருந்து அழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம்
ஐயோ பேய் பிசாசு வந்துட்டோன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் தான் தைரியமாய் வந்தார்கள். டேடியும் மறுபடியும் வந்துட்டீங்களே, டேடியும் மறுபடியும் வந்துட்டீங்களே. அப்போதான் தாய் பரலோகத்தை எவ்வளவு மகிமையாய் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறதை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பூமியில் இருக்கும்போது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம்தான் அங்கே பரலோகத்தில் உங்களுக்கு வாசஸ்தலமாய் மாறுகிறது. இந்த உலக வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கை தான் உங்களை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க க்ளோஸா கர்த்தரண்டை இருப்பீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகத்திலும் அவருக்கு நெருக்கமாய் இருப்பீர்கள். பரலோகம் எங்கே இருக்கிறது? அநேகர் நினைக்கிறார்கள் 3 வானங்கள் இருக்கிறது. 3வது வானத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று பலரும் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பரலோகத்துக்கு 3 வானங்கள் அல்ல. நிறைய வேத பண்டிதர்களும் கூட தவறு செய்கிறதை பார்த்திருக்கிறேன். முதல் வானம் ஆகாயத்தில் பறவைகள் பறக்கிற புவியீர்ப்பு விசையுள்ள வானம். 2வது வானம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிற ஒரு வானம். அங்கேதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எண்ணற்ற கிரகம், அங்கேதான் வெள்ளி கிரகம், வியாழன் கிரகம், சனி இருக்கிற கிரகம் எல்லாம் இருக்கிறது. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி சேனைகள் அங்கே இருக்கிறது. 3வது வானம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே 14 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு 3ஆம் வானமாகிய பரதேசிக்கு போனேன். அங்கே மனுஷர் பேசப்படாத அறியாத பாஷையிலே பேசுகிறதை பார்த்தேன். ஆகவே அதை வைத்துக்கொண்டு வெறும் 3 வானம்தான், 3வது வானம்தான் பரலோகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பரலோகம் என்பது வானாதி வானங்கள் தாண்டி தாண்டி தாண்டி, புதிய வானம் தாண்டி, புதிய பூமி தாண்டி, பெரிய பரம எருசலேம், அங்கும் பல வானங்கள், தேவதூதருடைய வானங்கள், கேராபீன்கள் சேராபீன்கள் உள்ள வானங்கள். மோசே பக்தன் சொன்னார் உபாகமம் 10:14, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியில் உள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவர். வானங்களும் பன்மையில சொல்லுகிறார். அதற்கு பிறகு வானாதி வானங்களும், வானங்களும் வானாதி வானங்களும். சாலமோன் ராஜா ஆண்டவருக்கென்று பெரிய ஆலயத்தை கட்டும்போது 1 ராஜாக்கள் 8:27, 2 நாளாகமம் 2:6 சொல்லும்போது, மெய்யாகவே தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதே, நான் கட்டின இந்த ஆலயம் அவருக்கு எம்மாத்திரம். சங்கீதக்காரன் 148ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பாஸ்டர் 7 வானங்கள் என்ற தலைப்பிலே
7 வானங்கள் இருக்கிறதாக எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். எனக்கு ஞாபகம் இல்லை, பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் வானாதி வானங்கள் என்று 7 வானங்கள் என்று சொல்வதற்கு போதுமான வேதாகம ஆதாரங்கள், வாக்கியங்கள் அவர் கொடுக்கவில்லை. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3வது வானம் வரைக்கும் போனால் அந்த வானங்களை கீழே இருந்து அவர் எண்ணுகிறாரா 1, 2, 3 என்று, அல்லது மேலே இருந்து மேலே 1, 2, 3 என்று எண்ணுகிறாரா? நிச்சயமாய் 3 வானங்கள் மட்டுமல்ல. வானாதி வானங்கள் என்றால் எண்ணற்ற பகுதிகள், ஏராளமான இடங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. பிதாவானவருடைய வாசஸ்தலங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று குறிப்பிடுகிறார். அநேக வாசஸ்தலங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது பல உவமைகளை சொன்னார். பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்காக ஏறக்குறைய 38 உவமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் முதல் உவமை விதைக்கிறவன் கையில் விதைகளை எடுத்து கொண்டு போய் விதைக்க போன ஒரு உவமை. அது விளைந்ததாம். சில நேரத்தில் அது முள்ளுள்ள இடங்களில் முளைத்தது, வளர முடியவில்லை. சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தன, முளைக்கவில்லை. சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் அவைகளை தூக்கி கொண்டு போனது. சில இடத்திலே நல்ல நிலத்தில் விழுந்த போது சில 30, சில 60, சில 100 பதில் கொடுத்தது, பலன் கொடுத்தது. எதை பற்றி சொல்லுகிறார்? பூமியில் உள்ள நிலங்களை பற்றி அவர் சொல்லவில்லை. உள்ளமாகிய நிலத்தை பற்றி அவர் பேசுகிறார். 3 வகை நிலங்கள், ஒன்றுமே பதில் பலன் கொடுக்க முடியாமல் போனது. முட்களின் மத்தியில் விதைத்த விதை, வழியோரங்களில் விதைத்த விதை, கற்பாறைகள் உள்ள இடத்துல விதைத்த விதை, 3 வகையான விதைகள் விழுந்த இடம் சரியில்லாதனால, பக்குவம் இல்லாதனால முளைக்கவே இல்லை. அவருடைய நிலைமை என்ன? பாதாளத்துக்கு போயிருப்பார். ஆனால் பண்பட்ட உள்ளத்திலே விதைத்த விதை சில 30, சில 60, சில 100 பதில் கொடுத்தது. 3 விதத்தில் அவர் சொல்லுகிறார், 30, 60, 100. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது 3 விதமான வானங்கள், 3 விதமான மக்கள் அங்கே வீற்றிருப்பார். 30% மகிமை உள்ளவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். அதைவிட மேன்மையான இடத்துல 60% மக்கள், இன்னும் உன்னதமான இடத்துல 100% மக்கள். நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டு ஆசிரியராக, மேத்ஸ் அசிஸ்டண்டாக ஒரு ஹைஸ்கூலில் பணியாற்றி 40 மாணவர்கள் இருப்பார்கள். என் கிளாஸில் 60 பேர் உட்கார்ந்துருந்தான். நல்லா டீச் பண்ணாலும், எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் சில மாணவர்கள் கிரகித்து கொள்ள முடியாது. சிலவன் 30% வாங்குவான், ஜஸ்ட் பாஸ்.
அடுத்தவன் 60% வாங்குவான், அடுத்தவன் 100% வாங்குவான். நான் பார்த்த ஸ்கூல்ல குடிசை தொழிலே சாராயம் காய்ச்சறா. மத்தியானம் மிட் மீல்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவான் சாராயம் காய்ச்சறதுக்கு. என்னதான் நான் கரடியா கத்துனாலும், என்னதான் என் நெத்தி வேர்வை என் டேபிளில் சிந்தினாலும் படிக்கவே மாட்டான். சுவிசேஷம் என்னதான் அறிவிச்சாலும் சிலர் மைண்டில் ஏறாது, பாதாளத்துக்கே போயிடுவான். அதுபோல தான் பரலோகத்திலும் ஆண்டவரோடு நாம் எவ்வளவு எவ்வளவு பூமியில நேரம் செலவழிக்கிறோமோ, நம்முடைய வாழ்நாளில் 30% ஆண்டவருக்கு கொடுத்தால் பரலோகத்தில் நாம் 30ங்கிற ஒரு இடத்துக்கு, புதிய பூமிங்கிற இடத்துக்கு வருவோம். அது பரலோகம் அல்ல, ஆனாலும் பரலோகத்தின் மகிமை அங்கே வீசிக்கொண்டிருக்கும். 60% பூமியில நாம் தேவனோடு செலவழிக்க தீர்மானிக்கும் போது 60 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வந்து சேருவோம். ஆனால் 100க்கு 100 என்பது அதுதான் பரம எருசலேம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையான இடம். தேவனோடு நடந்தவர்கள், தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு, தேவனோடு சஞ்சரித்த நோவா, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வரக்கூடிய மிக மகிமையான இடம்தான் புதிய எருசலேம். வானாதி வானங்களுக்கு மேலாயிருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மகிமை வீசிக்கொண்டிருக்கிற ஒரு இடம். வெளிப்படுத்தல் 21:23 வாசிக்கும் போது, நகரத்துக்கு, பரம எருசலேம் என்ற நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அண்ட சராசரங்களை பிரகாசிக்கிறவர், மகிமை தேசம் முழுவதையும் நிரப்புகிறவர். சியோனிலிருந்து அவர் பிரகாசிக்கும் போது எருசலேமிலே அவருடைய மகிமை அவ்வளவு நிறைவாய் காணப்படும். குறைந்த மகிமை, அதைவிட சற்று குறைந்த மகிமை புதிய வானத்திலே காணப்படும். புதிய பூமியிலே அவருடைய மகிமை 30% காணப்படும். சாதாரணமாய் நம்முடைய வீட்டில் பாத்ரூம் போனோம், அங்க போய் ரொம்ப பிரகாசமான பிரைட் லைட்லாம் போடுறது இல்லை, பெரிய பெரிய ஹேலஜன் லைட்லாம் அங்க வைக்கிறது இல்லை. ஏதோ 0 வாட்ஸ் வச்சிருப்பாங்க, ஏதோ 15 வாட்ஸ் சின்ன பல்பு போட்டிருப்பாங்க. அதுக்கு வீணா போய் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. 15 வாட்ஸ் போதும், 0 வாட்ஸ் போதும். சாப்பாடு மேஜைக்கு வரும்போது 40 வாட்ஸ் அங்கே போட்டிருப்பாங்க. பிள்ளைகள் படிக்கணும்னா 60 வாட்ஸ், அது பிள்ளைகளுக்கு போதும். பெரிய அலங்கார விளக்கெல்லாம் அதுக்கு தேவையில்லை. 0 வாட்ஸுக்கும் 40 வாட்ஸுக்கும் 60 வாட்ஸுக்கும் இப்படி வித்தியாசம் இருக்கிறதோ, அப்படித்தான் பரலோகத்தில் மகிமை வித்தியாசமா இருக்கும். பரிசுத்தவான்களுடைய மகிமை கூட 1 கொரிந்தியர் 15 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நட்சத்திரங்கள் மகிமைக்கு மகிமை வித்தியாசப்பட்டிருக்கும். நாம் இந்த பூமியில எவ்வளவாய் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசித்தோம், எவ்வளவாய் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நாமும் பரலோகத்திலே தேவன் கொடுத்த மகிமையோடு பிரகாசித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொருடைய அனுபவங்களும் வித்தியாசமாயிருக்கும். ஆண்டவருக்காக செய்த தியாகங்களும் பாடுகளும், உழைத்த உழைப்பும் பிரயாசங்களும், ஆத்தும ஆதாயம் செய்ததும் அதுவும் வித்தியாசமாயிருக்கும்.
பரிசுத்தவான்கள் எல்லாரும் பூமியில ஆண்டவரோடு எவ்வளவு நெருங்கி இருந்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பிரகாசமாயிருப்பார்கள். பாருங்கள், இந்த சந்திரனுக்கு இயற்கை வெளிச்சம் கிடையாது. அது சூரியனை விட்டு தனியாய், சூரியனுக்கும் மத்தியில பூமி வந்துட்டா அது இருண்டு அமாவாசையா மாறிடும். என்ன காரணம்? சூரியனையே பார்த்து நடந்த போது சூரியனில் உள்ள வெளிச்சத்தை வாங்கி இரவில் அது பிரகாசித்தது. ஆனால் இப்பொழுது என்னமோ தெரியவில்லை, சந்திரனுக்கும் சூரியனுக்கு இடையிலே உலகம் வந்து விட்டபடியால், உலகம் மறைத்து கொண்டபடியால், அந்த சூரியனிடத்திலிருந்து, நீதியின் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்க முடியாதபடி சிலருடைய முகம் இருளாகி போய்விடுகிறது. எந்த அளவு நாம் பூமியிலே தேவனோடு நடக்கிறோமோ, எந்த அளவு அவரோடு நேரம் செலவழிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நாம் பரலோகத்திலே பிரகாசமுடையவர்களாயிருப்போம். தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தி முடிவிலே உம்முடைய மகிமையிலே என்னை சேர்த்துக்கொள்ளும். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் மகிமையின் ராஜா. சங்கீதம் 24:7 சொல்லுகிறது, வாசல்களே உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள். இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுடைய உள்ளத்தை மகிமையின் ராஜாவான இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க திறந்து கொடுக்கும் போது அவர் மகிமையோடு உங்களுடைய உள்ளத்திலே பிரவேசிப்பார். அநேக தம்முடைய வீட்டில் திரைகளை போட்டு வச்சிருப்பாங்க, ஜன்னல் திரை, கதவுக்கு திரை, வெளிச்சம் உள்ளே வராது. ஆண்டவர் மகிமையின் ராஜாவாக உங்களுக்குள் வரும்போது அந்த மகிமையால் உங்களுடைய உள்ளம் பிரகாசிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. சங்கீதம் 34:4 வாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பிரகாசமாயிருப்பீர்கள். மகிமை தேசம் முழுக்க முழுக்க மகிமை. ஆனால் அதில் 5 விதமான அனுபவங்கள் உண்டு. இந்த 5 அனுபவங்களையும் நான் வேகமாய் சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் இன்றைய கூட்டத்தை நிறைவடைய செய்ய விரும்புகிறேன். முதலாவது இடம், முதலாவது அனுபவம், தேவனுடைய மகிமையை பார்க்கிற அனுபவம். மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், உம்முடைய மகிமையை பார்க்கிறோம், உம்முடைய வல்லமை பார்த்தேன், கிருபையை பார்த்தேன், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாவதாக பிழைக்கும் போது மகத்துவத்தை பார்த்தேன், உம்முடைய மகிமையை காண வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அருகில ஒரு இடம் உண்டு, பிளக்கப்பட்ட கன்மலை உண்டு, அதிலே நீ நிற்கும் போது என்னுடைய மகிமையின் ஒரு புறத்தை நீ காண்பாய். ஆகவே மோசே கன்மலையின் வெடிப்பிலே நின்று தேவனுடைய மகிமையை கண்டார். காண்பது முதல் அனுபவம். இரண்டாவது அனுபவம், மகிமையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு பிரதிபலிக்கிற அனுபவம். Seeing the glory of God is different from reflecting the glory of God. தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற அனுபவம். மோம்பாக்கிற கண்ணாடியை சூரியனுக்கு பக்கத்தில் பிடிச்சா அந்த சூரியன் அப்படியே விழுந்து பிரதிபலிக்கிறது.
மோசேக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தார். 40 நாட்கள் சீனாய் மலையில ஏறி தேவனையே பார்த்து கொண்டிருந்த போது மோசேனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. முதல்ல அவர் கண்டார், கண்மலையின் வெடிப்பில் இருக்கும்போது கண்டார். 40 நாட்கள் தேவனோடு மலை உச்சியில் இருந்தபோது மோசேனுடைய முகமே பிரகாசித்தது. மூன்றாவது ஒரு பெரிய அனுபவம் உண்டு. மகிமையால, மகிமையின் அபிஷேகத்தால, மகிமையின் ஆவியானவரால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். பழைய ஏற்பாட்டில் மோசே கர்த்தருடைய சொல்லின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை செய்தார். அவருடைய வேலை முடிந்ததும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை மூடினது. சாலமோன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். ஆலய பிரதிஷ்டையின் போது ஒரு மகிமை அப்படியே ஆலயத்துக்குள்ள வந்து இறங்கினது. புதிய ஏற்பாட்டில் ஒரு மகிமையின் அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்கும் போது நாமே ஆசரிப்பு கூடாரமாக, நாமே மகிமையின் ஆலயமாக விளங்குகிறபடியால் நம்மை தேவனுடைய மகிமை அப்படியே நிரப்புகிறது. முதலில் மகிமையை காண்கிற அனுபவம், இரண்டாவது மகிமையை பிரதிபலிக்கிற அனுபவம், மூன்றாவது மகிமையால் நிரப்பப்படுகிற அனுபவம், நாலாவது ஆண்டவருக்காக மகிமையோடு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். ஏசாயா 60:1 வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மகிமையின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. கிறிஸ்துவனுடைய மகிமை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். ஆவியின் வரங்களோடு எழும்பி பிரகாசிங்க. ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஐந்தாவதாக, கர்த்தருடைய வருகையில் நடக்க போகிற ஒரு காரியம், மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு அனுபவம். கடைசிய காலங்கள் துணிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 வாரத்தோடும் தேவதூதருடைய சத்தத்தோடும் வரும்போது பிரதான தூதன் எக்காலம் ஊதுவான். கிறிஸ்துவுக்களை மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற அனுபவம். அதோடு இந்த உலகத்தின் சாயல் மாறிவிடும். அதுக்கு பிறகு மகிமையின் தேசத்திலே பிரவேசிப்போம். மகிமையின் ராஜாவோடு நாம் என்றென்றைக்கு வாழும். உண்மையிலே கடந்த வாரம்தான் பாலிங்கியாங்கி சோவுடைய போதருடைய சாட்சியை நான் வாசித்தேன். எனக்கும் சில அனுபவங்கள் உண்டு. நான் அதை வெளியே அதிகமாய் சொல்லுவதில்லை. உங்களுடைய உள்ளமும் பரலோக காட்சிகளை காணட்டும் என்று ஏங்கட்டும். நரகத்துக்கு போய்விட்டு வந்தேன் என்று ஏராளம் பேர் சாட்சிகள் புஸ்தகங்கள் உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு சென்று வந்தவர்கள் சொல்லுகிற சில சாட்சிகள் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த உலக வாழ்க்கை வெறுத்து கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்ற பாரம் உண்டாகிறது. ஆகவேதான் இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டே இதோடு முடிக்கிறேன். அடுத்த புதன்கிழமை நான் தொடர்ந்து இன்னும் பரலோகத்தை குறித்த ஆழமான சத்தியங்களை படிப்படியாக உங்களுக்கு சொல்லுவதற்கு ஏதுவாயிருக்கும்.